பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் வேதமே நலம் என்கிற அதிகாலை தியான நிகழ்ச்சிக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள். இந்த நாளில் நாம் குடும்பமாய் கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையிலே நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கென்று தேவன் தந்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். வாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளில் பேசுவதற்காக நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது தேவன் தந்த வார்த்தைகளையே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தையை நாம் கேட்டு அதை பின்பற்றுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 55:2 வாசிப்பதை நாம் கேட்போம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான வசனம் தேவன் தந்த வசனம் இது. இந்த வசனத்தை நாம் இப்பொழுது தியானம் செய்ய போகிறோம். தேவன் நமக்கு கற்றுத் தருகிற வார்த்தைகளை நாம் பிடித்துக் கொள்வோம். அவர் பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறவர். ஆகவே இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றுவார். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இந்த வசனத்திலே நான் சில காரியத்தை பிரித்து இந்த வசனத்திலிருந்து போதிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக, முதல் பாயிண்ட். இரண்டாவது, பணத்தையும். மூன்றாவது, திருப்தி செய்யாத பொருளுக்காக. நான்காவது, செலவழிப்பானேன், பிரயாசத்தை செலவழிப்பானேன். ஐந்தாவதாக, நலமானதை சாப்பிடுங்கள். ஆறாவதாக, அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். இந்த வசனங்களை நாம் பிரித்து படிக்கும்போது, நீங்கள் அப்பம் அல்லாததற்காக என்றால் அப்பத்துக்காக பிரயாசப்பட்டால் நலமானது. ஆனால் அப்பம் அல்லாத ஒன்றுக்காக, தன் பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக பணத்தையும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அப்பம் அல்லாததற்காக பணத்தையும். இங்கு பணம் என்று சொல்லுகிறது சில நேரத்தில் நம்முடைய பலனாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்முடைய நேரமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றை பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக நாம் செலவிடும் போது, நாம் பிரயாசப்பட்டு நாம் சம்பாதித்த பணம் அல்லது நமக்குள் இருக்கிற பலன் அல்லது தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிற காலங்கள், நேரங்கள், இவைகளை பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக, அப்பம் அல்லாததற்காக நாம் செலவு செய்யப்படும் போது, பாருங்க, திருப்தி செய்யாத பொருள், அதுவும் பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக, திருப்தி செய்யாத ஒன்றுக்காக நம்முடைய பணத்தை, நம்முடைய பலத்தை, நம்முடைய நேரத்தை நாம் செலவழிப்பானேன் என்பது உங்கள் பிரயாசத்தை, பாருங்க, பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக, திருப்தி செய்யாத ஒன்றுக்காக நம்முடைய பிரயாசத்தை நாம் செலவழிப்பானேன். இந்த அருமையான காலை வேளையிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியம், பிரயோஜனமான ஒன்றுக்காக, நமக்கு ஆத்துமாவுக்கு திருப்தி செய்யக்கூடிய ஒன்றுக்காக நம் பிரயாசப்பட வேண்டும். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஐஸ்வர்யத்தை, பணத்தை, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலனை, தேவன் நமக்கு தந்திருக்கிற காலத்தை, அதை நலமான காரியத்திற்காக நாம் செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். இந்த காலை வேளையிலும்
ஆண்டவர் நலமானதை சாப்பிடும்படி நம்மோடு கூட அவர் தெரியப்படுத்துகிறார். நலமானதை சாப்பிடும்போது அது நம்முடைய ஆத்துமாவை கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய ஆத்துமா நலமானதை சாப்பிட வேண்டும். இந்த காலை வேளையிலும் இந்த நாளுக்குரிய தியானத்திலே தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிற ஒரு காரியம், நலமானதை சாப்பிடுங்கள். உங்கள் ஆத்துமாவுக்கு நலமானதை சாப்பிடுங்கள். நலமான ஒரு காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். நலமான ஒரு காரியத்திற்காக உங்கள் பணத்தையும் உங்கள் பலத்தையும் உங்கள் காலத்தையும் செலவு பண்ணுங்கள் என்று இந்த கால வேளையிலே தேவன் நம்மோடு கூட அவர் தெரியப்படுத்துகிறார். இந்த நாட்களில் அநேக நேரம் நாம் வீணாய் நம்முடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம எல்லோரும் குடும்பமாய் வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிற காலத்தில் நலமான ஒரு காரியத்திற்காக நம்முடைய பலனை, நம்முடைய பணத்தை, நம்முடைய பிரயாசத்தை நாம் செலவு பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மிடத்தில் உள்ள நல்ல விஷயங்களை நாம் விட்டுவிடாமல் அவைகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த ஊரடங்கு காலத்தில் வீட்டில் இருக்கிற பொழுது நேரம் போகல, காலம் போகல என்பதற்காக நிறைய நேரங்களில் தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வந்து விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் பார்க்க முடிகிறது, அநேகருடைய வீடுகளிலே டிவி, சினிமா படம் ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்குமா? தேவையில்லாத சில காரியத்தை நாம் பேசுகிறோம். அதிகமான நேரத்தை தூங்குவதற்கு அதிகமான நேரத்தை நாம் கொடுக்கிறோம். செல்போனுக்கு அதிகமான நேரத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நிர்விசாரமான செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நிர்விசாரமாய் அலட்சிய பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நம்மிடத்தில் நல்லொழுக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய ஒரு காரியம். பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக, திருப்தி செய்யாத ஒன்றுக்காக நாம் இவைகளெல்லாம் செலவு பண்ணி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயந்த ஒரு காரியம், நீங்கள் புசித்து குடித்து திருப்தியா இருக்கையில் உங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகாதிருப்பீர்களாக என்று சொல்லுகிறார். அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போகிற பொழுது, அங்கு அவர்கள் திருப்தியா இருக்கிற பொழுது தேவனை மறந்து போகிறார்கள். இந்த நேரத்திலும் ஆலயம் இல்லை, உங்களை நடத்துவதற்கு போதகர் உங்கள் அருகில் இல்லை, ஆகவே சபை கூடி வருதல் இல்லை. இந்த நேரத்தில் வீடுகளிலே அடங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களுடைய பிரயாசத்தை விருதாவாக செலவழிக்காமல் உங்களுடைய பிரயோஜனமற்ற ஒன்றுக்காக, திருப்தி செய்யாத ஒன்றுக்காக, உங்க ஆத்மாவுக்கு நலம் அல்லாத காரியத்தை நீங்கள் செலவு பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நாட்களில் நலமானதை செய்யுங்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையிலும் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். யோசியுங்கள், அமர்ந்து நலமான காரியம் எது, அதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொடுங்கள், அதை நீங்கள் செய்யுங்கள். பிரயோஜனமற்ற ஒரு காரியம், திருப்தி செய்யாத ஒரு காரியத்திற்காக உங்கள் பலனை, உங்கள் பணத்தை, உங்களுடைய காலத்தை நீங்கள் செலவு செய்யாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொரோனா வியாதி என்பது வேற எங்கேயோ வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் அலட்சியப்படுத்திட வேண்டாம். இந்த நாட்களில் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிற இந்த நேரத்தில் தேவனுடைய சிட்சைக்கும் தேவனுடைய தண்டனைக்கும் உள்ளாகாதபடிக்கு நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. தேவையில்லாத காரியத்தை அகற்றி விடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற காரியங்கள் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு பிரியமானதையே அனுதினமும் நாம் செய்ய வேண்டும். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். சோதித்து பாருங்கள், நான் செய்கிற காரியம் நலமான காரியம்தானா? இது என்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குமா? இது என்னுடைய ஆத்துமாவுக்கு நல்ல கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்பதை சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் சொல்லுகிற ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம் என்னவென்றால், உமது பார்வைக்கு நலமானதை
செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, உமது பார்வைக்கு நல்லமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஏசாயா தீர்க்கதரிசி காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு உனக்கு மரணம் வரப்போகிறது என்பதை அறிவித்த பின்பு அவன் செவ்வறு பக்கமாய் திரும்பி அவன் அழும்போது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை தான், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம சொல்ல முடியுமா? நலமானதை நான் செய்திருக்கிறேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்கிற அளவுக்கு நாம் நலமான காரியங்களை நாம் செய்வோமானால் தேவன் நமக்கு மேல் பிரியமாயிருப்பார். பாருங்க, அவர் சொல்றாரு, உமது பார்வைக்கு, இன்றைக்கு ஆண்டுடைய பார்வைக்கு நாம் நலமான காரியத்தை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற கொரிந்து சபைக்கு சொல்கிறார், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். பவுல் கொரிந்து சபையை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் நலமான காரியத்தை செய்யும் பொருட்டு உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறேன் என்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை ஊழியக்காரர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, உங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்றேன். உங்களுக்காய் விண்ணப்பம் என்ன விண்ணப்பம்? நீங்க நல்லமானதை செய்யணும் என்கிற காரியத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். எபேசு சபைக்கு சொல்லும்போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லும்போது, நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறார். நலமான வேலையை செய்யுங்க, அதுக்காக நீங்க பிரயாசப்படுங்க, நலமான காரியத்திற்காக நீங்க பிரயாசப்படுங்க என்று எபேசு சபைக்கு சொல்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, இந்த நாளிலே ஆண்டவருக்கு நலமானதை செய்யும்படி நம்முடைய பிரயாசம், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நலமான ஒரு காரியமாய் இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் நம்ம மீது சந்தோஷப்படுவார். நம்முடைய ஆத்துமா காக்கப்படுவது நிச்சயம். இந்த காலை வேளையிலும் ஒரு 7 விஷயத்தை நான் உங்களோடு கூட நான் பேசும்படியாக விரும்புகிறேன். 7 காரியத்தை, எப்படி நலமான காரியம் எது என்கிற ஒரு 7 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வசனங்கள் நமக்கு தெரிந்ததா இருந்தாலும் இந்த 7 விஷயமானது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆத்மாவுக்கு அது திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். அது கொழுமையான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு ஆத்மாவுக்கு திருப்தி செய்யக்கூடிய ஒன்று. இந்த திருப்தி செய்யக்கூடிய ஒன்றை அதற்காக நாம் செலவு பண்ணப்படும் போது, நம்முடைய பிரயாசத்தை நாம் செலவு பண்ணும்போது, நம்முடைய பணத்தை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பலனை இந்த காரியத்திற்கு நாம் செலவு செய்யப்படும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒன்று, சங்கீதம் 54ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஆண்டவரை துதிப்பது நலமானது. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். துதிப்பதற்காகவே நீங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இந்த நாட்களில் அதிகமாய் துதியுங்கள். வேலை செய்கிற பொழுதே துதியுங்கள். வீடுகளிலே நீங்கள் இருக்கும்போது என்ன வேலையை செய்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவரை பாடி ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் ஒரு தெய்வ பிரசன்னத்தினாலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்திற்கு நீங்கள் வர வேண்டும். ஸ்தோத்திரத்தை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவரை துதிப்பதை விட்டுவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பது அது நலமான ஒன்று. நலமானதை நாம் செய்வோம். ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் தேவையில்லாத மற்ற சினிமா பாடல்கள், மற்ற காரியத்தின் மீது நம்முடைய சிந்தனைகள் போக வேண்டாம். தேவையில்லாத உலகத்தின் காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டாம். அவைகள் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்திவிடும், ஆவிக்குரிய ஜீவியத்தை சேதப்படுத்திவிடும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஆண்டவரை துதிப்பது மட்டும்தான். அதற்காகத்தான் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறீர்கள், அதற்காகத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இரண்டாவது, சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, உமது கிருபை நலமானதினால், உமது கிருபை நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டுடைய கிருபை நல்லது. ஆண்டுடைய கிருபைக்காக நாம் காத்திருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த அருமையான நேரத்தில் நோவா எப்படி தேவனுடைய கண்களில் கிருபை அவனுக்கு கிடைத்ததோ அதுபோல குடும்பமாய் நாம் இருக்கிற வேளையில் ஆண்டுடைய கிருபையை அதிகமாய் நாம் நாடுவோம். ஆண்டுடைய கிருபை நமக்கு போதும். ஸ்தோத்திர. வேதம் சொல்லுகிறது, ஆண்டுடைய கிருபை நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டுடைய கிருபை. அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள
அந்த கிருபையினால் நாம் நிரப்பப்பட ஒவ்வொரு நாளும் காத்திருப்பது நல்லது. மூன்றாவதாய் சங்கீதம் 119:72, வேதமே எனக்கு நலம், அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்கிறது. நலமான வேதம் மற்ற புத்தகத்தை படிப்பதை விட, மற்ற உலக பிரகாரமான புத்தகங்களை படிப்பதை விட, மற்ற காரியங்களை கற்றுக்கொள்வதை விட வேதம் நமக்கு நலமானது. ஆனால் இந்த நாளில் மற்ற காரியத்திற்கு நாம் செலவிடுகிற நேரம் திருப்தி செய்யாத, நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமற்ற காரியத்திற்காக நம் நேரங்களையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்தாம வேதம் நலம் என்று வேதம் சொல்கிறது. நலமான இந்த வேதத்தை நாம் பிடித்து கொள்வோமானால், இதை அனுதினமும் வாசிப்போமானால் அது நம்முடைய ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும், அது கொழுமையான பதார்த்தமாய் இருக்கும். ஆகவே வேதம் நலமானது. நான்காவதாய் சங்கீதம் 118 9-8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதக்காரன் சொல்கிறார் 73:28, சங்கீதம் 73:28, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளில ஒருவேளை யாரோ ஒருவரை நாம் சார்ந்து இருக்கலாம், மனுஷனையும் பிரபுக்களையும் அவர்களை நம்ப, அல்லது நம்முடைய சொந்த பந்தங்களை நம்பி யாரோ ஒருவரை நாம் சார்ந்து நம்பி இருக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு உண்டாகலாம். ஆனால் இந்த நாளில் எது நலமானதா? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது தான் நலம். இந்த அருமையான இந்த கால வேளையில ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு ஆமென், ஸ்தோத்திரம். ரூத் எப்படி நகோமியை விடாமல் பற்றி கொண்டிருந்தாலோ அதுபோல எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டுவிடாம ஆண்டவரை பற்றி கொண்டிருங்கள், அண்டிக் கொண்டிருங்கள், அது நலமானது. அடுத்து ஐந்தாவதாக நீதிமொழிகள் 16 19 வசனம் சொல்லுகிறது, மன தாழ்மையாய் இருப்பது நலம். மன தாழ்மையாய் இருப்பது நலம் என்பது வேதம் சொல்லுகிறது. தாழ்மையா இருப்பது நலம். இந்த நாளில் எந்த அளவுக்கு நாம் தாழ்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு தாழ்மையா இருப்பது நலமான ஒரு விஷயம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவது நல்லது. அப்பொழுது நான் தேவன் சேமத்தை கொடுப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். தினமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவ சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, எங்களாலே ஒன்றுமில்லை, நாங்கள் வாழ்வது உம்முடைய கிருபை என்று சொல்லி உங்களை முழுவதுமாய் தாழ்த்துங்கள். அவரை உயர்த்துங்கள். அவர் பெருகணும், நாம் சிறுக நம்மை ஒப்பு கொடுப்போம். தாழ்மையா இருப்பது நல்லது. அடுத்து பிரசங்கி 6 வாக்கியம் சொல்கிறது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதை நலம். இன்றைக்கு நம்முடைய மன ஆசை, நாம் எந்தெந்த காரியத்தில் ஆசைப்படுகிறோமோ அந்த ஆசையான காரியத்தை அலைந்து தேடி போகாம, அதற்காக பிரயோஜனமற்ற அந்த காரியத்திற்காக நம்முடைய பலனை, நம்முடைய பணத்தை செலவு பண்ணாம தேவன் நமக்கு தந்திருக்கிறவைகளை கொண்டு நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அது நலமானது. கண் கண்டதை நலம். தேவன் நமக்கு தந்திருக்கிறவைகளை வைத்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள். அது இல்லாம மற்ற காரியத்தை நீங்கள் உங்கள் ஆசைக்காக நீங்கள் அலைந்து தேடி போவீர்களானால் அது உங்களுக்கு ஆபத்தாய் முடியும். அது உங்கள் ஆத்துமாவுக்கு சேதத்தை கொண்டு வரும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக பிரசங்கி 7 5 வசனம் சொல்கிறது, கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாய் நாம் கடிந்து கொள்ளப்படும் போது அது கேட்பது நல்லது. பெற்றோர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் போது அது கேட்பது நல்லது. உங்கள் போதகர் அல்லது உங்களுக்கு நெருங்கினவர்கள் நல்ல விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளப்படும் போது அது கேட்பது நல்லது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நீதிமொழிகள் 22:1 வாசிக்கிறோம், பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தயை நல்லது. மனுஷ தயவு நமக்கு தேவை, தேவ தயவு நமக்கு தேவை. ஆண்டவருடைய தயவையும் நாம் பெற்றுக்கொள்வது நல்லது. தாவீதுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. அதுபோல இன்றைக்கு ராஜாக்களுடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பது நல்லது.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் 7 விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோம். 1, ஆண்டவரை துதிப்பது நல்லது. 2வது, ஆண்டுடைய கிருபை நல்லது. 3வது, வேதம் நல்லது. 4வது, ஆண்டவரை அண்டிக் கொண்டிருப்பது, பற்றி கொண்டிருப்பது நல்லது. மன தாழ்மையாய் இருப்பது நல்லது. இருக்கிறதை வைத்து அனுபவித்து வாழ்வது நல்லது. ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதல், தெய்வ பிள்ளைகள் கடிந்து கொள்ளுவதை கேட்பது நல்லது. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய தயவு நல்லது, மனுஷ தயவு நல்லது. இவைகளை நலமான காரியத்தைக்காக நாம் நம்முடைய பிரயாசத்தை நாம் செலவு பண்ணுவோம். நம்முடைய பலனை, நம்முடைய பணத்தை, நம்முடைய நேரத்தை திருப்தி செய்கிற, நமக்கு நன்மையை கொண்டு வருகிற, நம்முடைய ஆத்துமாவுக்கு கொழுமையான பதார்த்தத்தை போல மகிழ்ச்சியாக்கக்கூடிய இவைகளை, நலமானவைகளை நாம் பற்றி கொண்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? என் அன்பு ஆண்டவரே, இந்த அண்மையான இந்த வேளையிலும் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அப்பம் அல்லாததற்காக, எங்களுடைய பணத்தை திருப்தி செய்யாத பொருளுக்காக எங்கள் பிரயாசத்தை நாங்கள் செலவு பண்ணாமல், நலமான காரியத்திற்காக, பிரயோஜனமான காரியத்திற்காக, எங்களுக்கு திருப்தி செய்கிற காரியத்திற்காக, எங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிற, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற காரியத்திற்காக நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவுக்கு கொழுமையான பதார்த்தத்தை போல் மகிழ்ச்சியாக்கக்கூடிய அவைகளை, நலமான காரியங்களை நாங்கள் சாப்பிட எங்களுக்கு கிருபை செய்தருளும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காலை வேளையில அவர்கள் நலமானதை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரே, நலமானதை செய்ய தங்களை அர்ப்பணிக்கட்டும். வேதம் வாசிப்பது நல்லது, துதிப்பது நல்லது, தாழ்மையா இருப்பது நல்லது, ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பது நல்லது. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கடிந்து கொள்ளுதலை, வசனம் சொல்கிறவைகளை, எச்சரிப்பை, ஜாக்கிரதையாய் சொல்கிற காரியங்களை கேட்பது நல்லது என்பதை புரிந்து கொண்டு நலமானதையே பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா நலமானதை உமது பார்வைக்கு செய்தது போல நாங்களும் உமது பார்வைக்கு நலமானவைகளை எப்பொழுதும் செய்ய கிருபை செய்திடும். அப்பா, ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, ஆகாத சம்பாசனை எங்களுக்கு வேண்டாம். உலகத்தின் ஆசை இச்சைகள் எங்களுக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு நாங்கள் பின்னோக்கி போய்விடாமல், எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து நலமானதை பிடித்து கொண்டு நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். விசுவாச மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்களுக்கு நீர் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவர் அப்புறப்படுத்துவீராக. கிருபையாய் மனமிறங்கி ஆண்டவரே, நாங்கள் சபை கூடி வர உம்மை ஆராதிப்பதற்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னியும், தேசத்தின் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும். கர்த்தர் தயவு செய்யுங்கப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் இருந்து அற்புதமாய் நடத்துவதாக. ஆண்டவரே, எஸ்ரா சொல்லும் போது கர்த்தருடைய கரம் எங்களுக்கு நன்மையாய் இருந்தது என்று சொன்னது போல நன்மையாய் உம்முடைய கரம் இருப்பதாக. தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், காவலும், வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.